வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம் இந்த வீடியோட சந்தானம் அண்ட் கார்த்திக் யோகி காம்போட தியேட்டர்ஸ்ல வெளியே இருக்க வடக்குப்பட்டி ராமசாமி மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, வடக்குப்பட்டியில மண்பானை வித்துக்கிட்டு இருக்க ஹீரோ தாம் படிக்க வேண்டிய வயசுல எப்படி மண்பானை வித்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னா கடவுள் இல்லைன்னு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காரு. ஒரு நாள் காட்டேரியோட தொல்லை தாங்காம அந்த கிராம மக்கள் காட்டேரிய விரட்ட காட்டேரி தவறுதலா மண்பானை தடுக்கி கீழே விழுந்து நெருப்புல விழுந்து சாக காட்டேரிக்கிட்ட இருந்து அந்த அம்மன் தான் நம்மளை காப்பாத்துச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் அங்க கீழே விழுந்து காசை போட்டு கும்பிட, ஓஹோ இவனுங்களை சாமி பேர் சொல்லி ஏமாத்தலாம் போல ஏன்னா அங்க ஒரு கோவிலை கட்டி கோவிலை சுத்தி கடையும் வச்சு மக்களை ஏமாத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு வர தாசில்தார் சந்தானத்தை கூப்பிட்டு நீ நானும் சேர்ந்தே ஏமாத்தலாம், இந்த கோயில் இடத்த லீஸுக்கு விடலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிக்கிறாங்க. இந்த ஷேர் பிரிக்கிறதுல சண்டை வந்து அந்த தாசில்தார் அந்த கோயிலே மூடுறேன் பாரான்னு சவால் விட இறுதியா சந்தானம் எப்படி அந்த கோயிலை காப்பாத்தினாரு, கடைசியா என்னதான் ஆச்சுன்றதா இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சந்தானம் தான். டிடி ரிட்டர்ன்ஸ்ல எப்படி அவர் ஹீரோவா மட்டும் இருந்து மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து காமெடி பண்ண விட்டாரோ அதே மாதிரி இந்த மூவிலுமே மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. லொல்லு சபா, சேசு, மாறன், மொட்ட ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, ரவி மரியா, ஜான் விஜய் இவங்களோட காமெடிஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லொல்லு சபா சேஸோட கேரக்டர் ஒரு குடிகார பூசாரியா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸை தெருக்கி விட்டுருக்காரு. வழக்கமா வரக்கூடிய நிழல்கள் ரவி மாதிரி இல்லாம இந்த மூவில ஒரு ஆர்மி மேஜரா வந்திருக்காரு. அவர் பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ரவி மரியா ஜான் விஜய் காம்போ அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அங்கங்க ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பா இந்த மூவில யூடியூபர் பிரசாந்த் நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மொக்கைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவே அவர் பண்ணியிருந்தாரு. படம் டெக்னிக்கல் வைஸாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் இது எல்லாமே தேவையான அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் சைட் பார்த்துடலாம். இந்த மூவில மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மூவியோட புரோட்டாகனிஸ்ட் சந்தானத்தோட ரோல் ஒரு நல்லவனா இல்ல கெட்டவனான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு கொடுக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டர் கோயில் மூலமா மக்களை ஏமாத்தி காசு சம்பாரிச்சுக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு ஒரு கனெக்டே வர மாட்டேங்குது. அது ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அது ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்க தோணுச்சு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரையுமே வில்லன் மாதிரி இருந்த ஹீரோ திடீர்னு ஹீரோவை மாறிடுறாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே சந்தானத்தோட கேரக்டரை எழுதி இருக்கலாம். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, இந்த மூவியோட ஹீரோயின் மேகா ஆகாஷ் அவங்க இந்த மூவிக்குள்ள ஒரு உப்புக்கு சப்பனியா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம்னா அதுல ஹீரோ இருக்கணும், கண்டிப்பா அதுக்கு ஹீரோயினுமே இருக்கணும்னு வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது மெட்ராஸ் ஐங்கிற உன்னை பரப்புறதுக்காக மட்டும் ஹீரோயினை யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்னும் ஸ்பேஸ் அந்த ஹீரோயினுக்கு கொடுக்கல. ஹீரோயின் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். அடுத்த நெகட்டிவ், இந்த மூவி முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் தான். பட் காமெடிங்கிறது கான்ஸ்டன்டா ஒர்க் ஆகல. அங்கங்க ஒர்க் அவுட் ஆகுது, மீதி இடங்கள்ல ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த காமெடிஸ் ஆடியன்ஸோட கனெக்டே ஆகல. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே காமெடிஸ் எழுதி இருக்கலாம். அடுத்த நெகட்டிவ், இந்த மூவியோட டியூரேஷன் 2 மணி நேரம் 26 நிமிஷம். அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாவே கொடுத்துருக்கலாம். காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கொஞ்சம் லென்த்தா கொடுத்துட்டாங்க, அது கொஞ்சம் போரிங்காவே இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் பிலிம் எடுக்கிறது எந்த அளவு கஷ்டமோ அதே அளவு ஒரு காமெடி படம் எடுக்கிறதும் கஷ்டம். பட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி மூவில ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா போனாலும் செகண்ட் ஹாஃப் அந்த படத்தை காப்பாத்திருச்சு. அதனால கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இது ஒரு ஓகேவான படம். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. வடக்குப்பட்டி ராமசாமி மூவியை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்குற வரையும் டட்டா பை பை வட்டா.